ஹாப்பி டெத்ரே டு யூ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் பார்ட் 1 முடிஞ்ச கொஞ்சம் செகண்ட்லயே ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட ஃப்ரெண்டான ரயான் தன்னோட கார்ல இருந்து முழிக்கிறான். அவன் அந்த காரை விட்டு இறங்கி வரும்போது ஒரு வயசான அம்மா ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போறாங்க. அந்த நாய் இவனை பார்த்து குலைக்குது. அதுக்கப்புறமா ஒரு புதருக்குள்ள இருந்து ஒரு பிச்சைக்காரன் இருந்துச்சு. இவன் கிட்ட பணம் கேட்கறான். ஒரு பையன் ஸ்கேட்டிங் போர்ட்ல இவனை இடிக்கிற மாதிரியே அவனை கிராஸ் பண்ணி போறான். இதுக்கப்புறமா இவன் ஆப்போசிட்ல ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு போனை நோண்டிக்கிட்டே போறா. இதெல்லாம் பார்த்துட்டே இவன் ஹீரோவோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனும் அங்கிருந்து வந்துடுறான். இவன் காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும். குவாண்டம் பிசிக்ஸை பத்தி இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அடிக்கடி பவர் கட் ஆகுது. இதுக்கப்புறமா அந்த காலேஜோட டீன் அந்த இடத்துக்கு வராரு. அங்க வந்து ரியானை பார்த்து நீங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது அடிக்கடி பவர் கட் ஆகுது, அதனால இந்த ஆராய்ச்சி இதோட நிறுத்துங்கன்னு சொல்ல ரியானா ஒரு மாதிரி வெறுப்பா அங்க இருந்து ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். அப்ப இவனோட போனுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த போட்டோல இவன் அந்த சோஃபால உட்காந்துட்டு இருக்கத யாரோ போட்டோ எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்த இவனும் இதை யார் அனுப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்த டைரக்ஷனை நோக்கி போறான். அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. அவங்க குழப்பத்துல நின்னுட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு போட்டோ மெசேஜா வருது. அதுல அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கத யாரோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து இன்னும் குழம்பி போன இவனும் இதை யாரு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்த டைரக்ஷனை நோக்கி போறான். ஒருவேளை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை வச்சு பிராங்க் பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவனும் அப்படியே அந்த பக்கமா போயிட்டு இருக்க ஒரு மாஸ்க் போட்ட ஒருத்தன் ரியானை கொன்னுறான். இதுக்கப்புறமா ரியான் இந்த படத்தோட ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே தன்னோட கார்ல இருந்து கண்ணை முழிக்கிறான். அவனும் குழப்பத்துல அந்த காரை விட்டு இறங்கி வரும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த மாதிரியே எல்லா விஷயமும் திரும்ப நடக்குது. இவனை பார்த்து அந்த நாய் குலைக்குது. அதுக்கப்புறமா ஒரு பிச்சைக்காரன் இவன் கிட்ட பிச்சை கேட்கறான். ஒரு பையனும் ஸ்கேட்டிங் போர்ட்ல இவனை இடிக்கிற மாதிரியே போறான். ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு போன் நோண்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. இதெல்லாம் இவனும் பார்த்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போன இவனும் எனக்கு இந்த நாள் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோயினும் நீ சொல்றதை நான் நம்புறேன், ஏற்கனவே இந்த ஒரு சம்பவம் எனக்கு நடந்திருக்கு, உனக்கு நடக்கிறது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும், ஆனா அது கனவு கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 11 தடவை ஒரே நாள்ல செத்து பொழைச்சிருப்பேன், என்ன ஒருத்தர் திரும்ப திரும்ப கொண்டுகிட்டே இருந்தாங்க, அவங்க யாருன்றதை நான் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த லூப் எனக்கு நின்னுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உன்னை யார் கொல்ல வராங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நீ கொன்னுட்டேன்னா உனக்கு இந்த லூப் நின்னுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனா இந்த மாதிரியான சம்பவத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஒரு பாஸ்கெட் பால் கேம் நடக்கிற ஸ்டேடியம்க்கு போறாங்க. அங்க போய் உட்காந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க நிறைய கூட்டமா இருக்கும். அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் திரும்பி போகும்போது அந்த கூட்டத்துல ரியானை விட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கொலைகாரன் ரியானை துரத்திக்கிட்டு இருக்க ரியானும் பயத்துல அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த கொலைகாரன் ரியானை பிடிச்சு கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் அந்த பக்கம் வந்து அந்த கொலைகாரனை அடிச்சு போட்டு அவனோட மாஸ்கை கழட்டி பாக்குறா. பார்த்தா அதுவும் ரியான் தான். இதை பார்த்தா இவங்க எல்லாருமே குழம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த கொலை பண்ண வந்த ரியான் கிட்ட நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ரியானும் நான் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வரேன், இவன் கண்டுபிடிச்ச அந்த குவாண்டம் மிஷினாலதான் நான் இந்த லூப்குள்ள மாட்டிக்கிட்டேன், நான் இங்க இருந்து தப்பிக்கணும்னா இவனை கண்டிப்பா கொன்னே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு உண்மை தெரிய வருது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோயினுக்கு நடந்த எல்லா லூப்புமே ரியான் கண்டுபிடிச்ச அந்த குவாண்டம் மிஷினாலதான் நடந்திருக்கும். அதை கேட்ட ஹீரோயினும் ஷாக்ல அட தேங்காய் மூடி மண்டைய உன்னால்தான் எனக்கு இவ்வளவு நடந்துச்சான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த வேற டைமென்ஷன்ல இருந்து வந்த ரியான் இந்த ரியானை கொலை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ரியானும் பதட்டத்துல அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுறான். இதுக்கப்புறமா அந்த மிஷின்ல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அந்த மிஷினே பிளாஸ்ட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரியே அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவை பாக்குறா. அவளுக்கு அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்றது அக்யூரேட்டா தெரியும். அவளும் இந்த ரூமை விட்டு வெளியே போன பார்ட்ல பார்த்த மாதிரியே குளோபல் வார்மிங்க்கு ஒரு பொண்ணு பேம்ப்ளெட்டை வந்து நீட்டுறா. அதுக்கப்புறமா லவ்வர்ஸ் மேல தண்ணி அடிக்குது. கார்ல இருந்து ஹாரன் சத்தம் கேக்குது. அங்க இருந்த பசங்கள்ல ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுறான். இதுக்கப்புறமா தன்னோட ரூமுக்கு போயிட்டு அந்த நர்ஸ் பொண்ணு கிட்ட என்னோட பிறந்த நாளுக்கு நீ கேக் செஞ்சு வச்சிருப்பல அது எங்கன்னு கேக்குறா. அந்த நர்ஸும் நான் எந்த கேக்குமே செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினும் இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவ இருக்கிறது அவளோட டைமென்ஷனே கிடையாது. அவ இருந்த பூமி மாதிரியே வேற ஒரு டைமென்ஷன்ல அவ மாட்டிக்கிட்டா. இந்த டைமென்ஷன்ல இந்த நர்ஸ் ரொம்பவே நல்லவ. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவ ஹீரோயினை கொல்ல நினைக்காம அவளுக்கு நல்லது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கா. இந்த டைமென்ஷன்ல ஹீரோயினை லவ் பண்ணாம ஹீரோயின் ஹாஸ்டல்ல இருந்த அந்த ஃபிட்னஸ் கமிட்டியோட லீடரை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகும். இதுக்கப்புறமா அவளோட டைமென்ஷன்ல செத்து போன அவளோட அம்மா இந்த டைமென்ஷன்ல உயிரோட
இருப்பாங்க. இத பார்த்து இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இதுக்கப்புறமா அந்த டைமென்ஷன்ல இருந்து ரயான் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நான் எப்படி இங்க இருந்து போறதுன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும் அந்த மிஷினை திருப்பி ஆன் பண்ணா நீ உன்னோட டைமென்ஷனுக்கே போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அந்த டைமென்ஷனை விட்டு போக மனசே இல்லை. ஏன்னா இந்த டைமென்ஷன்ல தான் இவளோட அம்மா உயிரோட இருக்காங்க. அவங்க கூட தன்னோட லைஃப சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவ டிவில ஒரு நியூஸ் பாக்குறா. இந்த கொலைகாரன் இந்த டைமென்ஷன்லயும் இருக்கான். இத பார்த்த இவளுக்கும் தூக்கி வாரி போடுது. இதுக்கப்புறமா அந்த கொலைகாரனை கொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க இருந்து செக்யூரிட்டி ஹீரோயினை லாக் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்ட கொலைகாரன் வரான். வந்து அந்த செக்யூரிட்டியை கொன்னு போட்டுட்டு ஹீரோயினை கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோயினை கொன்னும் போட்டுறான். இதுக்கு அடுத்து ஹீரோயினை வழக்கம் போல ஹீரோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. நம்மள கொல்ல நினைக்கிறது யாரா இருக்கும்? நம்மளால இந்த டைமென்ஷன்ல வாழவே முடியாதா? நம்மளோட டைமென்ஷன்லயாச்சு நம்மள கொல்ல வந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு அந்த லூப்பே நிறுத்தியாச்சு. இப்ப வேற வழியே இல்ல, நம்மளோட டைமென்ஷனுக்கே நம்ம திரும்பி போயிடலாம்னு யோசிக்கிறா. இதுக்கப்புறமா ரயான் கிட்டயும் அவனோட டீம் கிட்டயும் போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அந்த மிஷினை எப்படியாச்சும் ரெடி பண்ண சொல்றா. அவங்களும் அந்த மிஷினை ரெடி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோயினும் தன்னோட அம்மா கூட தன்னோட லைஃபை சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் நியூஸ்ல ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல அந்த சைக்கோ கொலைகாரன் கொன்னுட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை அந்த மிஷின் ஒர்க் ஆகி நம்ம டைமென்ஷனுக்கு திரும்பி போயிட்டோம்னா ஹீரோ செத்துருவானு யோசிச்சுட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ரயானும் அந்த மிஷினை ரெடி பண்ணிடுவான். ஹீரோயின் அந்த மிஷினை மட்டும் ஆன் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட டைமென்ஷனுக்கு நம்ம திரும்பி போயிடுவோம். அதுக்கப்புறமா ஹீரோ இந்த டைமென்ஷன்ல செத்து போயிடுவான். இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு காரை எடுத்துட்டு போயிட்டு வேகமா நிறைய கரண்ட் இருக்கிற இடத்துல மோதி அந்த காரோட வெடிச்சு இறந்து போயிடுவா. இதுக்கப்புறமா ஹீரோயின் மறுபடியுமே ஹீரோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. இதுக்கப்புறமா மறுபடியும் ரயான் கிட்ட போய் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மிஷினை ரெடி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த காலேஜோட டீன் அங்க வந்து இந்த மிஷினை நீங்க இதுக்கு மேல யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை அங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறமா கொலம்புன ஹீரோயினும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உதவியோட அந்த டீன் கிட்ட இருந்து அந்த மிஷினை ஆட்டைய போட்டுறா. இதுக்கப்புறமா ரியானும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த கொலைகாரனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க போய் பார்த்தா இவ்வளவு நாள் நம்மள கொல்ல துரத்திட்டு இருந்தது அந்த கொலைகாரன் கிடையாது. இவளோட டைமென்ஷன்ல இவ கூட கள்ள தொடர்புல இருந்த அந்த டாக்டர் தான். இந்த டைமென்ஷன்ல இவனுக்கும் அந்த நர்ஸுக்கும் ஒரு கள்ள தொடர்பு இருந்திருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோயின் அந்த டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ரேஞ்சுக்கு போயிருக்கும். இந்த கடுப்புல தான் இந்த டாக்டர் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக வந்திருப்பான். ஹீரோயின் அவங்க கூட சண்டை போட்டு போராடி அந்த டாக்டரை கொன்னுறா. இந்த சண்டைக்குள்ள அந்த நர்ஸும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக உள்ள புகுந்து அடி வாங்கியிருப்பா. காயம்பட்ட அந்த நர்ஸையும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறா. இதுக்கப்புறமா ரயானும் அந்த மிஷினை ரெடி பண்றான். அந்த மிஷினை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மிஷின்ல இருந்து லைட் வந்து அது அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோயினும் மொத தடவை பிளாஸ்ட் ஆன அந்த இடத்துல இருக்கிறா. பக்கத்துல ஹீரோவும் இருக்கிறான். நம்மளோட டைமென்ஷன்ல தான் இருக்கோமான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ கிட்ட அந்த ஃபிட்னஸ் கமிட்டியோட பொண்ணு பேரு டேனியல், அவ பேரை சொல்றா. இந்த டைமென்ஷன்ல இருக்க ஹீரோவுக்கு அந்த பொண்ணு யாருன்றதே தெரியாது. ஹீரோயின் அந்த பேரை சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ அது யாருன்னு கேட்க அப்பாடா நம்ம டைமென்ஷன்ல தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோவை சந்தோஷமா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ரயானோட லூப்பும் முடியுது. இந்த டைமென்ஷனுக்கு இடையில இருந்த ப்ராப்ளம்ஸும் முடிஞ்சிடுச்சு. இந்த லூப்பும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா டர்போன்ற ஒரு கம்பெனில இருந்து ரயானை வந்து மீட் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் ரயானோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்ச அந்த குவாண்டம் மிஷின் ஆனது எங்களோட ஆராய்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனால உங்க மிஷினை நாங்க அப்ரூவ் பண்றோம். இந்த மிஷின் மூலமா மல்டிவர்ஸ்க்கும் மத்த டைமென்ஷனுக்கும் நடுவுல ஒரு கனெக்ட உருவாக்க முடியும். இந்த ஆராய்ச்சியை நம்ம சக்சஸா பண்ணி முடிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஆராய்ச்சியை டெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த ஹெல்த் கேரோட லீடரான டேனியல் பேரை கோத்து விட்டுருவா. இதை கேட்ட அந்த டேனியலும் ஓன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இத்தோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் காய்ஸ்.